என் குயவன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. குயவன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில். சொல்லுவோம். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கின்றேன் படைக்கின்றேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கின்றேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே உருவாக்குமே. எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. ஷபரவோ இதராயந்தரோ உருவாக்குமே. கராதியந்தரோ உமக்கு முன்பதாக உருவாக்க என்று கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையால் உருவாக்குவீராக. உம்முடைய வார்த்தையால் உருவாக்குவீராக. உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் அவன் மீண்டும் பெற்றுக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. தாவீது எதெல்லாம் இழந்து போனானோ அவன் மீண்டும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் ஒரு வார்த்தை தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனீங்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் மீண்டும் நமக்கு தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்கு இழந்தது எல்லாவற்றையும் நம்ம ஆண்டு கொடுக்க போகிறார். ஆகவே நாம் சில பாடலை பாடி நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். தெரிந்த பாடல். நம் யாவரும் கரங்களை தட்டி நாம் சேர்ந்து நம் ஆண்டவர் உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஆமென். ஜீசஸ். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக. ஆமென். Amen. Jesus. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நாட சென்று புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இப்பொழுதும் ரெவரண்ட் கே சீனிவாசகம் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக நம்ம அதில் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு கூட நம்மை
ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் நம்மை நேசிக்கிறவர், அவர் பெரியவர். அவர்தான் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், மனுக்குலத்தை படைத்த தேவன், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். என்ன தேவை இருந்தாலும் சரி, அவரிடத்துல நம்ம வந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் கேட்டு நாம் நடப்போன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்ம முழுவதுமாக ஆசீர்வதிக்க முடியாமல் போயிடும். அவர் ஆசீர்வதிப்பார், அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பார், ஆனாலும் நம்மிடத்தில் பூரணமாக கிடைக்காது. காரணம் என்ன தெரியுங்களா? சில நேரங்களில் நம்மளை அறியாமல் சில தவறுகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான ஒரு தவறை குறித்து தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படி விரும்புகிறார். உங்களுக்காக இன்றைக்கு வாசிக்கும்படி தெரிந்து கொண்டதான, தியானிக்கும்படி தெரிந்து கொண்டதான வேத பகுதி லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். மற்றவர்களை, அதாவது இங்க ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஓமையை குறித்து பின்னால் நாம் தியானிப்போம். இப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய கருத்தை நாம் உணர்ந்து கொள்வோமாக. தன்னை குறித்து எப்பொழுதுமே உயர்வாக எண்ணிக்கொள்ளக்கூடியதான ஒரு சுபாவம், மற்றவர்களை குறித்து அற்பமாய் எண்ணுகிறதான ஒரு சுபாவம். அன்பானவர்களே, நான் சொல்லுகிறது உலக பிரகாரமான காரியங்களை குறித்து சொல்லலை. அது ஒரு பக்கம் இருக்கு. உலக மனிதர்களோடு இப்போ நம்ம கொண்டு போக வேண்டாம். ஆவிக்குரிய சமுதாயத்தில், ஆவிக்குரிய வட்டாரத்தில், ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியில், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் மத்தியில் 10 வருடமா 20 வருடமா 30 வருடமா ஆலயத்துக்கு போகிறவர்கள் மத்தியில் ஒரு சுபாவம் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறதை நாம் காண முடியும். பொதுவாக சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, மெத்தடிஸ்ட் இப்படிப்பட்டதான, அதாவது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வேர்டில் சொல்லுவோம்னா நாமினல் சர்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதம் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்டதான கிறிஸ்துவ சபைகளுக்குள்ள போகிறவர்களுக்குள்ள அநேகருக்குள்ள காணப்படுகிறதான ஒரு சுபாவம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பாரம்பரியாக கிறிஸ்துவர்கள், நாங்கள் பல ஆண்டு காலமாக இந்த சபையில் அங்கத்தினர்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஜெபிக்க தெரியும், வேத வாசிக்க தெரியும், கோயிலுக்கு போக தெரியும். ஏன் பெந்தெகோஸ்தே வட்டாரங்களிலே அநேகருக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு பெருமை இருக்கிறது. நாங்கள் இந்த சபைக்கு போகிறோம், நாங்கள் இப்படி ஜெபம் பண்ணுகிறோம், நாங்கள் இவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறோம், நாங்கள் வெள்ளை உடைகளை அணிகிறோம், நாங்கள் ஒழுங்காக தசமபாகம் கொடுக்கிறோம், நாங்கள் எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறோம். புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வருகிறவர்களை குறித்து அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை குறித்து அல்லது புறமத ஜனங்களை குறித்து ஒரு அற்பமாய் எண்ணுகிறதான ஒரு சுபாவம். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சற்று கவனிக்க வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார்: இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில்
என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் பணிவிடை செய்யும்படி சில தேவ தூதர்களை அனுப்பி இருக்கிறாராம். அதை சொல்லுகிறது. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போகிறதற்கென்று சில தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை பெற்றுக்கொண்டு வரும்படி தூதர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பிரயாணங்களிலே நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படி சில தூதர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி, தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி, தன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்க வேண்டியதான புத்திர சுவீகாரத்தை இவன் பெற்றுக்கொண்டபடியினாலே அவன் இவனை கொலை செய்ய மிகவும் கோபம் உள்ளவனாக இருக்கிறான் என்கிறதான செய்தி தாயார் மூலமாக யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது தாயார் கொடுத்த ஆலோசனையின்படி, நான் ஒரே நேரத்தில் உன்னை நான் இழக்க நான் விரும்பவில்லை, எனவே என்னுடைய சகோதரன் தூர தேசத்தில் இருக்கிறான், நீ என்ன செய்ய, இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அவனிடத்தில் போய் இருந்து கொள், இங்கே இருப்பேயானால் உன்னை நிச்சயமாக அவன் கொன்று போடுவான் என்று சொல்லி தகப்பனாருடைய அனுமதியை பெற்று இவன் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அவன் கடந்து போகிறதான வழியிலே மிகவும் சோர்வடைந்து வனாந்தரத்தில் ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து கொண்டு அவன் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு சொப்பனம் அவனுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். அந்த சொப்பனத்தில் இப்படியாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களும் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். யாக்கோபுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. அந்த சொப்பனத்தில் அவன் பார்க்கிறான், ஒரு பெரிய ஏணி வானத்துக்கும் பூமிக்குமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு நுனி பூமியிலும் மறுநுனி வானத்திலும் இருக்கிறது. அந்த வானத்துக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஏணியில சில தூதர்கள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள், மேலே இருந்து சில தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் யாக்கோபை பார்த்து பேசுகிறார், யாக்கோபே, நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறேன். அன்பான தேவ ஜனமே, இந்த சம்பவம் யாக்கோபுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த சொப்பனம் உரியவைகளாக இருக்கிறது. உங்களுக்குரிய தேவ தூதர்கள் உங்களுடைய நல்ல காரியங்களே கெட்ட காரியங்களே ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு போகிறார்கள். அதுதான் நாம் நோவா காலத்தில் பார்க்கிறோம். அவருடைய அக்கிரம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் பூமியை அழிக்க அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதோம் குமார பட்டணத்தை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய அக்கிரமம் பூமியில ஆண்டவரிடத்திலிருந்து எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இட்டதான கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் ஆண்டவருடைய தூதர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்து செல்கிறார். இப்படி இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு உலகத்தில் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதான காரியம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். whether it may be in spiritual
ஆர் பிசிக்கல். நாம் உயர்த்துகிறதான காரியம் ஆவிக்குரிய காரியத்தில் ஆனாலும் சரி, உலக பிரகாரமான காரியத்தில் ஆனாலும் சரி, ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. உலக பிரகாரமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் உயர்த்தப்பட்டிருக்கீங்களா? நல்லா படிச்சு நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கீங்களா? எஸ். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த கிருபை. உங்களை விட அதிகமாக படித்தவங்க இன்னைக்கு வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. உங்களை விட அதிகமான ஞானிகள் பணம் சேர்க்க முடியாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு கடன்லையும் வட்டி கட்டுகிறதுலையும் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? அவதிப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தில் நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களை அற்பமா நினைக்காதங்க. நீங்க ஒரு பெரிய வியாபாரிகளா இருக்கலாம். நான் ஒரு பெரிய வியாபாரி என்று சொல்லி ஒரு சின்ன கடை, அதாவது பெட்டி கடை வியாபாரிகளை அற்பமா நினைக்காதீங்க. நீங்க மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். புதிதாய் ஆலயத்துக்கு வருகிறவர்களை நீங்கள் அற்பமா எண்ணாதிருங்கள். உங்களுக்கு எப்படி தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே போல அவர்களுக்கும் தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை ஆண்டவர் விளக்கும்படிதான் இந்த இடத்துல ஒரு ஓமையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 2 மனிதர்கள் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு வருகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னும் ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பரிசேயர்கள் என்பவர்கள் நியாய பிரமாணத்தை அப்படியே கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். பாரிசீஸ். இந்த பாரிசீஸ்ல 8 வகையான பரிசேயர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு விதமான பரிசேயருடைய பெயர் பிளைண்ட் பாரிசீஸ். அதாவது ஆண்டவர் மோசையின் மூலமாக எழுதி கொடுத்த சட்ட திட்டங்களை அப்படியே நம்புகிறவங்க, அப்படியே டிட்டோவா கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க. தெருவில் நடந்து போவாங்க. கூட பிறந்த சகோதரிகள் எதிரில் வந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. மனைவி வந்தாலும் பேச மாட்டாங்க. அதே போல மற்றவர்கள், அதாவது சில அந்நிய ஜனங்கள், ரட்சிக்கப்படாத புறஜாதிகள் வந்தாங்கன்னா அவங்கள பார்க்க கூட அருவருப்பாங்க. பிளைண்ட் பாரிஸ். அவங்கள பார்த்தா கூட இவங்களுக்கு பாவம் நினைக்கக்கூடிய ஆட்கள் பரிசேயர். அன்பான தேவ ஜனமே, இந்த பரிசேயன் தேவாலயத்தில் வந்து ஜெபிக்கிறான். அவன் என்ன ஜெபம் பண்றான் பாருங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் ஸ்தோத்திரிக்கிறேன். இது உலக பிரகாரமாக அவனுடைய உயர்வை குறித்து சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க. பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். சுற்றி சுற்றி பார்க்குறான் யாராவது வந்திருக்காங்களான்னு. பின்னால் பார்த்தா வெளியில் ஒரு ஆயக்காரன் நின்று கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறான். அந்த ஆயக்காரனையும் சேர்த்துக்கிட்டான். அவனை போல நான் இல்லாததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் நரகத்துக்கு போகக்கூடியவங்க, இவங்க எல்லாம் மோசமானவங்க. நான் ஒருத்தந்தான் யாரு? பரிசுத்தமா. நான் ஒருத்தந்தான் நீதிமா. அன்பானவர்களே, அவங்க பாவிகள் தான். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் தான். ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவங்க அந்த பாவத்தில் இருக்கிறதற்கு எந்த ஒரு காரணத்தையும் தேவ சமூகத்தில் நம்ம கொண்டு வர முடியாது. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது பாருங்க.
அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுங்கிறதான ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். விபச்சாரக்காரனா இருக்கலாம். இன்றைக்கு நிறைய விபச்சார வலையில சிக்கொண்டிருக்கிறதான ஜனங்களுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, சில பெற்றோரை பிள்ளைகளை விபச்சாரத்துக்கு தள்ளிட்டு இருக்கிறாங்க. சில பெண்கள் நாகரிகமா ஆடம்பரமா வாழ வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும் என்கிறதான காரியத்திற்காக விபச்சாரத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. சில பெண்கள் கட்டாயத்தினால விபச்சாரத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. சில பெண்கள் வேலை தேடி அந்நிய மாநிலங்களுக்கு சில நபர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டு போகப்பட்டு வேலைக்காக கொண்டு போகிறோம் என்று சொல்லி விபச்சார தொழிலே தள்ளிவிட்டிருக்கிறாங்க. அயல் நாடுகளில் இந்த காரியங்கள் அநேக சூழ்நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் தள்ளப்பட்டிருக்கிறதான ஜனங்களை கண்டு அன்பானவர்களே, நாம் பரிதாபப்பட்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களை அற்பமா நினைக்காதங்க. அவர்களுக்கும் தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க போய் சொல்லுவாங்க. அவங்களுடைய உண்மையான சூழ்நிலையை காண்கிறதான தேவன் யாரை கொண்டாவது அவர்களுக்குள்ளே விடுபட வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சி இருக்குமானால் ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வருவார். இன்றைக்கு அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் துன்மார்க்கத்திலும் வேசித்தனத்திலும் அழிந்து போகிற ஜனங்கள் ஏராளம். அன்பானவர்களே, அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? பரிதாபப்படுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்தும பாரம் எடுங்க. அந்த ஆத்துமா அழிஞ்சு போகக்கூடாது, அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. இது பிசாசுனுடைய திட்டம். அவனை எப்படியாவது இந்த விபச்சார வலையில, அக்கிரம வலையில, அநியாய வலையில, குடி வலையில சிக்க வைத்து அவனை நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பது பிசாசுனுடைய திட்டம். நீங்களும் அவனை நியாயந்திருக்காதிருங்கள். வேதத்தில் பார்க்கிற விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். மோசே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சட்டம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வாக்குவாதம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? மௌனமா இருந்தார். திரும்ப திரும்ப ஆண்டவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் தரையில எழுத ஆரம்பிக்கிறார். அவர்களை பார்த்து ஒரே வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லறிய கடவன். திரும்பவும் ஆண்டவர் தரையில கிறுக்கி கொண்டிருந்தார். சற்று நேரம் கடந்து போனது. ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார். ஒருவரையும் காணும். பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் கடந்து போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அந்த பெண் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், அவர்களை எல்லாம் எங்கே? அவர்கள் போய்விட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை நியாயந்திருக்கவில்லை, நீ இனி பாவம் செய்யாதே. அவளுக்கு ஆலோசனை கொடுத்து அவளுக்கு புத்தி சொல்லி அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளை ஆண்டவர் அனுப்புகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் சந்திக்கிறார். அவள் மூலமாய் அந்த கிராமமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அன்பான தேவச்சனமே, பாவத்தில் இருக்கிறவங்களை கண்டு, கஷ்டப்படுகிறவங்களை கண்டு, துன்மார்க்கமாய் அழிகிறவர்களை கண்டு நீங்கள் அற்பமாய் எண்ணாமல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களிடத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லுங்க. அவங்கள ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள். அந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. அந்த ஆத்மா இயேசுவன்ட்ட வரணும். இயேசுவனுடைய நன்மையை அந்த ஆத்மா பெற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுது, ஆண்டவர் பாவிகளுக்காக, பாவிகள் மனம் திரும்பும்படியாக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். நமக்காக தான். நான் பாவிகளாக இருக்கையில் தான் அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அன்பான தேவச்சனமே, இந்த ஆயக்காரன் ஒரே வார்த்தை தான் சொல்றான், ஆண்டவரே. தன்னுடைய தலையை கூட அவன் தூக்கி நிமிர்ந்து பார்க்க அவனுக்கு பயம். தான் ஒரு பாவி.
தலை குனிந்தவனாய் அந்த தேவாலயத்தினுடைய வாசற்படியில் கூட அவன் கால் எடுத்து வைக்கல, வெளியில் நின்று அவன் சொல்கிறான், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரம். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான், தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சினான். வேதம் சொல்லுகிறது, பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே ஜெபம் கேட்கப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவன் வீட்டுக்கு திரும்பி போனான். வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அன்பான தேவஜனமே, நாம் மற்றவர்களை அற்பமாய் எண்ணாமல் அவர்களுக்காக ஜெபித்து மனம் இறங்குகிறவர்களாய் பரிதாபப்படுகிறவர்களாய் நாம் அவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம் மீது பிரியப்பட்டு நம்மை கண்டு சந்தோஷப்பட்டு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வியாதிகளை சுகமாக்கி நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் யாரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். உங்களை குறித்து நீங்களே நீதிமான்களாக எண்ணிக்கொண்டிராதிருங்கள். எப்பொழுதும் உங்களை தாழ்த்துங்கள், தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனும் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய பாதத்தில் இந்த இரவிலும் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் எப்பொழுது எங்களையே நாங்கள் நீதிமான்களாக பெருமை பாராட்டி கொள்ளாதபடிக்கு எப்பொழுதும் எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்த மற்றவர்கள் மத்தியிலும் தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள ஒருபோதும் யாரையும் எந்த ஊழியக்காரனையும் எந்த விசுவாசியையும் எந்த நபரையும் நாங்கள் ஆத்மமாய் எண்ணாதபடிக்கு ஆண்டவரை எச்சரிக்கையாக இருந்து உம்மை பெரியப்படுத்த உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க அதிகமாக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கு ஜெபிக்க உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க என் ஆண்டவர் கிருபைத்தார். எசப்பா, அழிந்து போகிற எல்லா ஜனங்களையும் ரட்சியும். பாவத்திலும் அக்கிரமத்திலும் துன்மார்க்கத்திலும் விபச்சாரத்திலும் ஆண்டவரே அழிந்து மாண்டு நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. இந்த ராத்திரியில் கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். யாராவது வியாதியோடு இருப்பாங்கன்னு சொன்னா, மனசஞ்சலத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா, கவலையோடு இருப்பாங்கன்னு சொன்னா, கணவனை விட்டு பிரிந்து பாரத்தோடு வேதனையோடு உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னார். என் ஆண்டவர் இறங்கி அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. எல்லா பிரச்சனையும் மாறட்டும். தேவ சமாதான குடும்பங்களுக்கு கடந்து வரட்டும். பிரிந்து போயிருக்கிற கணவன் மனைவிகள் ஒன்றாக சேர்ந்து வாழட்டும். பிள்ளைகள் பெற்றோர் சமாதானமாக இருக்கட்டும். தேவரீருடைய ஆசீர்வாதங்களினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். கடன் பிரச்சனை விடுதலையாக்கும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. எங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தாழ்த்தி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும். நீரே வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என நம்புகிறோம். மேலும் உங்கள் ஜெப உதவிகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஏஜி சபை 43 தென்றல் நகர் விரிவாக்கம், சத்துவாச்சாரி, வேலூர். செல் நம்பர் 9865522080. ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 8:30 மணி முதல் 11 மணி வரை. பிரான்ச் சர்ச் ஏஜி பிரேயர் சென்டர், சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எதிரில், விஜய் ஸ்ரீ ஜுவல்லரி 2வது மாடியில், காந்தி ரோட், வேலூர். செல் நம்பர் 9865522080. ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை. மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.